பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு எரிகோ வழியாக நடந்து செல்கிற ஒரு பகுதி இருக்கிறது. எரிகோவுக்கு நடந்து செல்கிறார். இயேசுவுக்கு பின்பாக நிறைய கூட்டமானது இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறது. இயேசு பாஸ்கா விழா கொண்டாட செல்கிறார். எல்லா யூதர்களும் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு எருசலேமுக்கு போவாங்க. இயேசுவும் எருசலேமுக்கு போகிறார். தன்னுடைய சீடர்களோடு போகிறார். கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக, சொந்தக்காரர்களாக, நண்பர்களாக அந்த எருசலேமை நோக்கி படைப்படையாய், சாறை சாறையாய் அந்த எருசலேமுக்கு போவது வழக்கம். அந்த நிகழ்ச்சி இப்போது நடக்கிறது. இயேசு போகிறார், மக்கள் முன்பாக போகிறார்கள், இயேசு பின்பாக வருகிறார்கள், இயேசுவோடு வருகிறார்கள். ஆக ஒரு கூட்டமானது நிறைய இந்த திருவிழா சமயத்தில் நம் ஊர்களில் இந்த கூட்டம் கூடுவது போல அந்த கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. அந்த எரிகோவை கடந்து இயேசு போகிறார். அங்கே ஒருவன் பார்வையற்று அங்கே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். பார்த்தலமேயு அவனுடைய பெயர். பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். எல்லா நாட்களுக்கும் மக்கள் போவார்கள், வருவார்கள். ஆனால் இன்றைக்கு அவன் நிறைய கூட்டம் ஏதோ வித்தியாசமாக பார்க்கிறான். உடனடியாக அங்கு இருக்கிறவர்களிடம் கேட்கிறான், என்ன அது, என்ன நடக்கிறது? ஏனென்றால் அவனுக்கு பார்வை இல்லை. என்ன நடக்கிறது என்று கேட்கிறான். அங்கு இருக்கிறவர் சொல்கிறார்கள், நாசரேத்து இயேசு போய்கொண்டிருக்கிறார். அவனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. உடனடியாக அவன், நாசரேத்து இயேசுவே, என் மீது இரக்கம் வையும் என்று கத்துகிறான். நாசரேத்து இயேசுவே, என் மீது இரக்கம் வையும் என்று கத்துகிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு திருவிழா கூட்டம் இயேசுவுக்கு கேட்கணும். எல்லாரும் பேசிட்டு போகிறாங்க. ஆக மெதுவாக கூப்பிட்ட கேட்காது, இயேசுனுடைய காதலை விடாது. எனவே அவன் உரக்க கத்துகிறான். கூட இருந்தவர்கள், அங்கே செல்கிறவர்கள், போகிறவர்கள் எல்லாம் இந்த திடீரென அவன் கத்துவதை கேட்டு சற்று கோபப்படுகிறார்கள். வகுப்படையில் ஒரு மாணவன் பேசுகிறானா, டீச்சர் அதட்டுவாங்க, பேசாத என்று சொல்லுவார்கள். ஆக அவனுடைய வாயை மூட அமைதியாக இருக்கும்படியாக அவனை கட்டாயப்படுத்தினார்கள், அதட்டினார்கள். வேதம் சொல்கிறது, அவன் மீண்டும் மீண்டுமாக, தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் என்று சென்று கொண்டிருக்கிற, கடந்து கொண்டிருக்கிற, நடந்து கொண்டிருக்கிற இயேசு அந்த இடத்துல நிற்கிறார். அவனை அழைத்து வர சொல்லுகிறார். அவனிடம் சென்று, இயேசு உன்னை கூப்பிடுறாங்க, வா என்று சொல்லி அழைக்கிறார்கள். அவன் ஓடி வருகிறான். இயேசு அவனிடம் கேட்கிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று கேட்கிறார். இன்றைக்கி ஒருத்தன் நம்முடைய வாழ்க்கையில், உனக்கு என்னப்பா வேணும், நான் செய்கிறேன் அப்படின்னா அதை விட ஒரு சந்தோஷம் எதுவும் கிடையாது. உனக்கு என்ன வேணும், நான் செய்கிறேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீ விரும்புகிற என்று யாரோ ஒருவர் கேட்டால் நமக்கு அத்தனை சந்தோஷம் வரும். இத்தனை நாட்களாக வழியோரத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த அவனிடம் முதல் முறையாக ஒருவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? பார்த்தலமேயு என்ன கேட்கிறான்? நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும். இயேசு சொல்கிறார், உன்னுடைய நம்பிக்கையின்படியே அது உனக்கு நடக்கட்டும் என்று சொல்கிறார். அவன் பார்வை பெற்றான். பார்வை பெற்று அவன் இயேசுவோடு பின் சென்று ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே சென்றான். இது வாசகம். பிரியமானவர்களே, தேவன் ஆண்டவர் இயேசு அவர் பக்கமாய் செல்வதை அந்த பார்வையற்றவன் அறிந்து கொண்டான், தெரிந்து கொண்டான். பல சமயத்தில் ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவருடைய பிரசனம் ஆலயத்தில் இருக்கிறது, நற்கரணை பிரசனம் பலிபீடத்தில் வைக்கிறோம், பார்வை இருக்கிறது, பார்க்க முடிகிறது, தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார், ஆண்டவருடைய பிரசனம் என் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. ஆனால் பார்வையற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவரை உற்று பார்க்க முடியாமல் இருக்கிறோம். பார்வையற்றவன் ஏதோ ஆண்டவர் தன் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். அந்த ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டான். எனவே அவன் கத்தினான், ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும். பல சமயத்தில் ஆலயத்துக்கு வந்து மௌனமாய் இருந்துவிட்டு மௌனமாய் சொல்லுகிறோம். ஆண்டவருடைய பெயரை நாம் உச்சரிப்பதில்லை, ஆண்டவருடைய பெயரை சொல்லி அழைப்பதில்லை. இயேசுவே, என் தேவனே, என் ஆண்டவரே, என் கடவுளே, என் மீது இரக்கம் வையும் சொல்லி ஆண்டவருடைய பெயரை சொல்லி நாம் கூப்பிடுவதில்லை.
ஏனென்றால் ஆண்டவர் என் அருகாமையிலே வந்திருக்கிறார். இயேசு உண்மையிலே என் பக்கத்திலே வந்திருக்கிறார். இயேசுனுடைய நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார். வல்லாதி வல்ல கடவுள், நல்ல கடவுள், உண்மையான கடவுள், வாழும் தெய்வம், விண்ணகத்துக்கு சொந்தமான கடவுள் என் அருகாமையில் இந்த பலிபீடத்தில் வந்திருக்கிறார் என்பதை உணராமல் அறியாமல் இருப்பதனால் நாம் இயேசுவை அழைப்பதில்லை. அவனிடம் கேட்ட உனக்கு என்ன வேண்டும்? சில சமயத்தில் நாம் ஆண்டவர் நம்மிடம் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு என்னுடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிறாய், இந்த மாலை பொழுது என்னுடைய பிரசனத்தில் இருக்கிறாய், உனக்கு என்ன வேணும்? நாம் தான் ஜெபிக்கிறது கிடையாது. நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியல. இயேசு கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? நீங்கள் சொன்னது போல சாதாரண பிச்சைக்காரனாக இருந்தால் அவன் என்ன கேட்டிருப்பான்? காசு பணம் கேட்டிருப்பான். ஆனால் அவன் கேட்டது காசு அல்ல, சில்லறை அல்ல. அவன் மிக உயர்ந்ததை கேட்கிறான். எனக்கு பார்வை வேண்டும். சில்லறை காசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். காசு பணம் கேட்டால் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு செலவாயிடும், என்னை விட்டு போயிடும். ஆனால் பார்வை என்னோடு இருக்கும். பார்வை தான் எனக்கு முக்கியம். எனக்கு சில்லறை காசை விட, பணத்தை விட எனக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தேவை எது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? உங்கள் வாழ்க்கைக்கு எது மிக முக்கியமான தேவை என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நமக்கு தெரிந்ததெல்லாம் காசு பணம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். இந்த உலகத்துடைய செல்வங்கள் தான் நமக்கு முக்கியம். இந்த நேரத்தை விட்டால் ஆண்டவருடைய உதவி எனக்கு கிடைக்காது, ஆண்டவருடைய கிருபை எனக்கு கிடைக்காது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி பயன்படுத்தினான். நமக்கும் கூட அந்த பார்வையற்றவனுடைய மனநிலை வேண்டும். இந்த இயேசு என் விண்ணப்பத்தை கேட்பாரு, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். இன்னைக்கு ஆண்டவரை நான் மிஸ் பண்ணக்கூடாது, ஆண்டவருடைய கிருபையை நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது என்று அந்த பார்வையற்றவன் ஆண்டவர் இருக்கக்கூடிய அந்த நொடி பொழுதில் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். பார்வையற்றவனுடைய வேண்டுகோளை கேட்டு அவனுக்கு உடனடியாக அவருடைய தேவையை பூர்த்தி செய்த கடவுள் நமக்கும் கூட நம்பிக்கையோடு இருப்போம், நமக்கும் கூட நல்லதை செய்வார்.